السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا تصحوا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள் மீது, அவர்களின் தோழர்கள் மீது, உலகில் வாழ்ந்து மறைந்தெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினீன்கள் அனைவரின் மீது, குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிற அனைவர் மீது ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய மனங்களில் மாபெரும் மாற்றத்தையும், மனிதனுடைய மனங்கள் மாபெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ரமதானுடைய மாதம். புனித ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கும் இந்த வேளையிலே அந்த மாதத்தின் நாம் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ்வுடைய வசந்தங்களையும் பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் இப்பொழுது இருந்தே நாம் ஆரம்பிக்க வேண்டும். ரமதான் மாதத்துடைய அதை அடைவது, அடைந்து அதை நாம் எவ்வாறு அமல்கள் செய்வது, நான் நோன்பு நோற்பதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ, எதுவெல்லாம் நமக்கு முன்னால் வந்து நிற்குமோ, வைக்க முடியாத அளவிற்கு அதையெல்லாம் தகர்த்து தயாராகுவதற்காக நாம் இப்பொழுது இருந்தே ஆரம்பமாகிவிட வேண்டும். அதற்காக நாம் தயார் செய்து கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும். அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருக்கின்றதே, இதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்வார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் நீ பரக்கத்து செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான தௌஃபீக் தருவாயாக என்ற துஆ என்ற கண்ணோட்டத்தை தாண்டி நாம் இந்த ரமலானுடைய மாதத்திற்காக தயாராக வேண்டும் என்ற முன் ஏற்பாட்டுக்கான ஒரு முன் எச்சரிக்கையாக நாம் பார்க்கலாம். முன் தயாரிப்பாக கூட, முன் யோசனையாக இந்த துஆவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானிற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்ற சமிக்கையாக கூட நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, புனித ரமலானுடைய மாதம் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான நல் வாய்ப்பாக இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றார். 11 மாத காலங்கள் நாம் சுழன்று கொண்டிருந்த பாவங்கள், நம்முடைய உறுப்புகளால் செய்த பாவங்கள், கண்களால், காதுகளால், வாய்களால், மனங்களால்
செய்த பாவத்தின் அளவுகள் எவ்வளவு என்பது தெரியாது. அதுவும் சமகாலத்திலே பாவங்களே நம்மை எல்லா நேரங்களிலும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எதை எடுத்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம், செல்போனை தொட்டாலும் பாவம், தொலைக்காட்சியை பார்த்தாலும் பாவம், பேப்பர்களை, நியூஸ் பேப்பர்களை எதை எடுத்தாலும் தகாத காட்சிகள் என எங்கு பார்த்தாலும் பாவத்தினுடைய மாயை வலை விரிக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே மனிதன் மிக கடுமையாக சிக்கிக் கொண்டிருக்கின்றான் பாவங்களிலே. இந்த பாவங்களுக்கெல்லாம், இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நாம் வெளிவருவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கின்றான். நம்முடைய உள்ளங்கள் எப்படி பாவங்களால் கெட்டுக்கொண்டு இருக்கின்றதோ, நம்முடைய உள்ளங்கள் பாவங்களை கொண்டு, பாவ சுமைகளை கொண்டு கருமையாகிவிட்டதோ, அதே போன்றுதான் உடல் கூட பலவிதமான உணவுகளை கொண்டு உடலும் கெட்டிருக்கின்றது, உள்ளமும் கெட்டிருக்கின்றது. பாவங்களை கொண்டு உடலும் கெட்டிருக்கின்றது. உள்ளமும் உடலும் சரியாவதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புதமான வாய்ப்பு தான் புனிதமிக்க ரமதானுடைய மாதம். இந்த வாய்ப்பாகும். இதையும் நாம் வாய்ப்பாக கருதி எடுக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை போன்று மிகப்பெரிய நஷ்டமாகும். நபி அவருடைய சாபத்திற்கு உரியவர் 3 நபர்களுக்கு துஆ செய்தார்கள் அல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறினார்களே. இன்ஷா அல்லாஹ் இவைகளை நாம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட புனிதமிக்க மாதத்தை நாம் அடைந்து விட்டோம், அடைய போகின்றோம். இதற்காக வேண்டி நல் வாய்ப்பாக நாம் கருதி என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதிருந்தே நம்முடைய தயாரிப்புகளை நாம் ஆரம்பமாக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த துஆவை ஓதி 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 நாம் ரமதானை அடையப் போகின்றோம் என்ற ஆசையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் சமூகத்திற்கு. இந்த விஷயமும் ஆர்வம் ஆசை இருந்தால்தான் செய்ய முடியும், இல்லை என்றால் முடியாது. நாம் ரமதானை அடைய வேண்டும், அதில் நோன்பு நோக்க வேண்டும், இபாதத்துகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற மனதால் நம்முடைய ஆசைகள் உருவாகாத வரை என்ன செய்ய முடியாது? அதை நாம் அடைய முடியும். அடைந்தாலும் அதில் சரியான முறையில் இபாதத்துகள் செய்ய முடியாது, நோன்பு நோற்பதற்கு ஆர்வம் பிறக்காது. எனவே நாம் நம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த துஆ நமக்கு வலியுறுத்தும் பாடம் இதுவாக இருக்கின்றது. 2 மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் ரமதானுக்காக வேண்டி தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள், தயாராகிக் கொள்ளுங்கள். இதற்கான நல் வாய்ப்பு தான் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம். தற்காலத்துடைய நிலை என்னவென்று சொன்னால், அவசர காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நவீன யுகம் என்று சொல்வார்கள். இந்த காலத்திலே குழப்பங்கள் எப்படி காலம் நவீனமாக இருக்கின்றதோ, வரக்கூடிய குழப்பங்களும் புதிதாகத்தான் இருக்கின்றது. பாவங்களும் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கின்றது. மன ரீதியான குழப்பங்கள் ஒரு புறம் இருந்தால், பண ரீதியான குழப்பங்கள் மறுபுறம். பொருளாதார நெருக்கடி, அரசியல் ரீதியான நெருக்கடி, இப்படியாக பல விதங்களிலே மனிதன் சிக்கி தவிக்கின்றான். ஒன்றிலிருந்து வெளியே வந்தால் மற்றொன்றிலே அகப்பட்டுக் கொள்கின்றான், மற்றொன்றிலிருந்து வெளியே வந்தால் இன்னொன்றிலே அகப்பட்டுக் கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஷைத்தானுடைய வலையிலே ஷைத்தானால் விரிக்கப்பட்ட வலையிலே நம்மையே அறியாமல் நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான் என்ன செய்யறாங்க? பெரிய வலையை விரிச்சு வச்சிருக்கான். அவன் பெரிய தந்திரசாலி. ஷைத்தானுடைய அவனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், அவனுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனையும் நரகில் கொண்டு போய் சேர்ப்பது. எப்படி நமக்கெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா? குழந்தைகளை கேட்டால் அவர்களுடைய குறிக்கோளை சொல்லுவார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிக்கோளை வைத்திருப்பான். ஷைத்தானுடைய குறிக்கோள் இதுதான். ஒவ்வொரு மனிதனையும்
நரகிலே கொண்டு போய் தள்ள வேண்டும். இதற்காக வேண்டிய அவன் பலவிதமான வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில். அவனுடைய வலையிலே நாம் அறியாமல் சிக்கி தவிக்கின்றோம், மாட்டிக்கொள்ளுகின்றோம். எப்படி சிலந்தி வலையிலே மாட்டிய பூச்சை போன்று நாம் கொஞ்சம் சிக்குகின்றோம், வெளியே வருவதற்கு நாம் துள்ளுகின்றோம், மேலும் சிக்குகின்றோம். இதே போன்றுதான் ஷைத்தானுடைய வலையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஷைத்தான் நம்மை அவனுடைய வலையிலே சிக்க வைத்துவிட்டு சிரித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய நோக்கத்தை அவன் முன்னேறி கொண்டிருக்கின்றான். நாம் குர்ஆன் இதை நமக்கு எச்சரிக்கின்றது. பாருங்கப்பா, நீங்கள் ஷைத்தானுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஷைத்தான் உங்களுக்கு அதுவும் முபீன், தெளிவான விரோதி என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஷைத்தான் உங்களுக்கு மிக தெளிவான விரோதி, தெளிவுபடுத்தி காட்டுகின்றது குர்ஆன். ஷைத்தான் உங்களுக்கு வலையை விரித்து காட்டுகின்றான். அவனுடைய சூழ்ச்சிகள் ஒன்றுதான், நன்மையானவற்றை கசப்பானதாக காட்டுவான், தீமையானவற்றை நல்ல இன்பமாக காட்டுறான், கசப்பானதை நல்லதாக காட்டுறான், நல்ல நன்மையான விஷயங்களை அவன் கஷ்டமாக பாரதூரமாக காட்டுகின்றான். 5 நேரம் தொழுகை இருக்கின்றது. இதை ஷைத்தான் நமக்கு எத்தனை பாரதூரமாக காட்டுகின்றான் நாம் யோசிக்கலாம். நான் 5 நேர தொழுகையாளிகளாக இருக்கின்றேனா? அதனுடைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்திலே பங்கு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அதிலே தான் பரக்கத்து இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. நாம் எத்தனை பயான்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். தொழுகை இல்லை என்றால் தீனில் அவனுக்கு பங்கு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. மனித உடலிலே தலை எவ்வளவு அவசியமோ தீனில் தொழுகை அவசியம் என்பதெல்லாம் தொழுகையை பற்றிய சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. நாளை மறுமையிலே தொழுகையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என எச்சரிக்கைப்படுகின்றது. மன்னரையிலே கேள்வி இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. மன்னரையினுடைய கபருடைய அலாபுகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும் கேடயமாக இந்த தொழுகை இருக்கின்றது என்றெல்லாம் நிறைய சிறப்புகளை கேட்டும் கூட ஷைத்தான் என்ன செய்யறாங்க, அப்படியே அதை கஷ்டமாக காட்டுறாங்க. நாம் யோசிச்சு பார்க்கணும், நம்ம எத்தனை பேர் அவனுடைய வலையில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றோம். கொஞ்சம் யோசிக்கணும் சொல்லுவோம். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றினால் நாம் சொல்லலாம் தைரியமாக, நான் ஷைத்தானுடைய வலையிலே இல்லை, அந்த வலையை நான் அறுத்து எரிந்து விட்டு வந்துவிட்டேன். இதற்கு மாறாக நான் இருப்பேனே ஆனால் நாம் யோசிக்க வேண்டும், நாம் ஷைத்தானுடைய வலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். அவன் நம்மை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்குள்ளாக நாம் சுதாரித்து கொண்டு விழித்து கொண்டு நாம் வெளியே வர வேண்டும். வெளியே வருவதற்கான வாய்ப்பு தான் புனிதமிக்க ரமதான். ஷைத்தானுடைய வலையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஷைத்தான் பாவத்தை நல்லதா காட்டுறாங்க, பாவத்தை நன்மையானதா காட்டுறான். பாவத்தை பார்க்க 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 இனிமையாக தோன்றுகின்றது. அப்படியே அவன் காட்டுற விதம் எப்படி இருக்கிறீங்களா? ஷைத்தான் பாவத்தை அப்படியே ருசிகரமாக காட்டுறான். பாவத்தை பார்க்கும் பொழுது ஆஹா, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கின்றது, சுவையாக இருக்கின்றது, ரசிக்க வைக்கின்றான். ஆனால் பாவம் எப்படி காட்டுறாங்க? பாவம் ஆனால் அதை பார்ப்பதற்கு ருசியாக காட்டுகின்றான். நன்மை தொழுகை ஆனால் அதை கசப்பாக காட்டுகின்றான். குர்ஆன் ஓதுவது எத்தனை பெரிய நன்மைக்குரிய விஷயம். குர்ஆனை பார்த்தாலே அதற்கு நாம் நன்மையை பெறுகின்றோம். ஒரு எழுத்தை உச்சரித்தால் ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மைகள் வழங்கப்படுகின்றது. மறுமை நாளே அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனை ஓதிக்கொண்டே நீ சொர்க்கத்திற்கு செல், நீ ஓதும் கடைசி அத்தியாயத்தில் தான் உன்னுடைய தங்குமிடம் இருக்கின்றது, உயர்ந்து கொண்டே செல்லலாம் சொர்க்கத்திலே என்றெல்லாம் குர்ஆனுடைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. ஷைத்தான் அதையெல்லாம் மறக்கடிக்க வைக்கின்றான். குர்ஆன் எடுத்து நாம் ஓத முடியுதா? படிக்க முடியுதா? அதனுடைய அர்த்தத்தை எடுத்து நாம் கொஞ்ச நேரம் மனசார நாம் எடுத்து படிக்க விடுறான்னு சொல்லித்தான் யோசிக்கணும் சொல்லுவோம். ஆனால் இதுவே பாருங்க, நாம் செல்ஃபோனை எடுத்துட்டோம்னு சொன்னால், கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால், இப்போ கூட மனசு என்ன சொல்லுதுங்க,
இந்த நேரம் கூட நமக்கு ஏதாவது ஒரு நேரம் கிடைச்சா அது தட்டி அது என்ன செய்யலாம், தலைவி ஏதாவது விஷயத்தை பார்த்துடலாமே. அதிலே ஒன்றும் இல்லை என்றாலும் கூட மீண்டும் 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 அதை பார்க்க வைக்கின்றான். ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்யப்படுறான்? சைத்தான் நம்மை வலையிலே சிக்க வைக்கின்றான், ருசிகரமாக காட்டுகின்றான். ஆனால் குர்ஆனை எடுத்து ஓதுவதை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை எடுத்து 4 வசனத்தை படிப்போமே, அப்படி பாஷையில் எடுத்து படிப்போமே, நம்முடைய தாய்மொழியிலே எடுத்து நாம் படிப்போமே என்றெல்லாம் நமக்கு எண்ணம் தோன்றுவது மிக மிக கடினமாகும். கண்ணியமிக்கவர்களே, இதுதான் ஷைத்தானுடைய செயல். பாவத்தை நன்மையாக காட்டுவான், தீமைகளை ஒரு ருசிகரமாக காட்டுவான், நல்ல விஷயங்களை உங்களை செல்ல விடாமல் தடுக்குவான். எனவேதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அவனுடைய நோக்கம் எல்லாம் நம்மை கொண்டு போய் நரகத்திலே தள்ளும் வரை அவன் ஓய மாட்டான். ஷைத்தான் நம்மை, அவனுடைய குறிக்கோள் அதுதான். குர்ஆன்ல சூரத்துல் இப்ராஹிம் 22வது வசனத்தை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. 22வது வசனம் சூரா இப்ராஹிமிலே 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் நன்றாக புரியும் ஷைத்தான் எத்தனை பெரிய வலையை நமக்கு பின்னி வைத்திருக்கின்றான். அங்கு வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர் என்று தொடங்கும் இந்த வசனத்திலே நாளை மறுமை நாளையிலே நடக்கும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஷைத்தான் நாளைக்கு என்னென்னலாம் நம்மளை சிக்கலில் சிக்க வைத்து விட்டு அவன் எப்படியெல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பான் என்ற விஷயத்தை இங்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே நடக்க போகும் விஷயத்தை எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹ் நமக்கு பாடமாக காட்டுகின்றான். இந்த வசனத்திலே தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த மனிதர்களிடம் செல்லுவானாம் ஷைத்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்ப்பு இருக்கு இல்லையா? நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த மனிதர்களிடத்தில் சென்று சொல்லுவானா, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான். குர்ஆன்ல யாரை பார்த்து சொல்லுவான்? நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்ட அந்த நரகவாசிகளிடம் சென்று அந்த மனிதர்களிடம் சென்று ஷைத்தான் சொல்லுவானா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? நன்மையான விஷயத்தை எல்லாம் வாக்களித்தான். உண்மையான வாக்குறுதி அதெல்லாம் யார் சொல்றான்? ஷைத்தான் சொல்றான். இங்க இல்லை, இங்க சொல்றதெல்லாம் கெட்டதை நல்லதா காட்டுவான், நல்லதை கெட்டதா காட்டுவான். மறுமையில தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நரகத்திற்கு முடிவாக அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிவிட்ட பிறகு சைத்தானுடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றியவரிடம் அவன் சென்று அவன் சொல்லுவானா, பாருங்கள், உலகத்தில் அல்லாஹ் சொன்னது எல்லாம் உண்மையான வாக்குறுதி. அதை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? விட்டுட்டீங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலே அல்லாஹ் உண்மையானவர். யார் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பின்பற்றினார்களோ, எடுத்து நடத்தார்களோ, அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள். சரி, அவன் ஷைத்தான் சொல்வானா, நீங்க ஏன் என்னுடைய வாக்குறுதி நீங்க பின்பற்றினீங்க? ஆனா நான் வாக்குறுதி மாறு செய்வோம், உங்களுக்கு மாற்றம் செய்பவன் நான். எனவே அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை, நான் சொன்னது எல்லாம் மாற்றமானது, என்னால் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விடுவான் ஷைத்தான். பாருங்க, உலகத்தில் அவன் வழிகெடுத்தது மட்டுமல்லாமல் மறுமையிலும் நம்மை சொல்லுவான் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டி நம்மின் மீது எத்தனை பெரிய கிருபை வைத்திருக்கின்றான். பாருங்க, நாளைக்கு இப்படியெல்லாம் நடக்கும். ஷைத்தானுடைய வலையிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள், மாட்டிக்கொண்டு நாளை மறுமை நாளிலே உங்களை அவன் ஏளனமாக பார்ப்பான் என்ற முன் எச்சரிக்கையும் குர்ஆன் நமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் எத்தனை பெரிய கிருபையாளன் பாருங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஷைத்தானுடைய வலையிலிருந்து நாம் மீள்வதற்கான, தப்பிப்பதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான்.
வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, பாக்கியமாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய எல்லா விதமான வலைகளையும் எறியப்படும். ஷைத்தான் எல்லாம் செங்கலியால் பிணைத்து கடலிலே தூக்கி எறிவான். எனவே இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் நன்மைகளிலே முன்னேற வேண்டும், நற்காரியங்களிலே முன்னேற வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது ஷைத்தான் அவனிடத்தில் நாம் நெருக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை விட்டு நாம் தூரமாகிக் கொள்கிறோம். அப்போ ரமதானுடைய மாதத்திலே ஷைத்தானுடைய எல்லா விதமான தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேற வேண்டும். அல்லாஹ் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு என்னென்னவெல்லாம் நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பாவங்கள் நாம் புரட்டி பார்க்க வேண்டும். 11 மாத காலங்களை நான் பாவத்திலே நான் கழித்திருக்கின்றேனே, 11 மாத காலங்களை நான் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் கழித்திருக்கின்றேனே, தொழுகை இல்லாமல் கழித்திருக்கின்றேனே என்று கை சேதப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் இறைஞ்ச வேண்டும். அல்லாஹ், உனக்கு நான் நிறைய மாறு செய்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நான் நிறைய வீணாக்கி விட்டேன். காலம், வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று யாருக்கும் தெரியாது, எப்பொழுது முடியும் என்று தெரியாத வாழ்க்கையில் நான் இப்படி வீணாக கழித்து விட்டேன், ஷைத்தானுடைய வலையை நான் சிக்கிவிட்டேன். இதிலிருந்து நாம் சீர்திருத்தி பார்த்து எல்லாம் இனி என்னை நல்வழியிலே செலுத்துவாயாக, என்னை நல்ல பாதையின் பக்கம் நீ செலுத்துவாயாக என்று நாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னேற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முன்னேறலாம். எல்லோரும் நியத்து வையுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நாம் முன்னேற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நமக்கெல்லாம் கிஃப்டாக கொடுக்கின்றான், ஒரு நல்வாய்ப்பாக கொடுத்திருக்கின்றான். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் தான் புத்திசாலிகள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைவதற்கான முன் தயாரிப்புகளை இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் 2 மாதங்களுக்கு முன்பாகவே அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை ஓதி காட்டினார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய், ரமதானை எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை எங்களை அடைய செய்வாயாக என்ற பிரார்த்தனை நமக்கு வெறுமனே துஆ மட்டுமல்ல, ரமதானுடைய மாதத்திற்கான முன் ஏற்பாடாகவும் நாம் அதை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய, ஷைத்தானுடைய எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய, பாவங்களை எல்லாம் தீர்ந்து நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.